இது அரிசி கஞ்சி. ஒன்று புழுங்கல் அரிசி அல்லது சாப்பாட்டு பச்சரிசி, எது இருக்கோ அது எடுத்துக்கலாம். நான் இப்போது ஒரு கரண்டி அரிசி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். சரியா? இப்போது இது ஒரு கரண்டி புழுங்கல் அரிசி. இது புழுங்கல் அரிசின்னு சொல்லலாம், இட்லி அரிசின்னு சொல்லலாம், எது வேணாலும் ஓகே. இதை எடுத்து ஒரு காஞ்ச ஒரு சட்டியில் போட்டு நல்லா வறுக்கணும். வறுக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜில் வாசனை வரும். அதுக்கப்புறம் அது செவக்க ஆரம்பிக்கும். அப்போது அதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விடணும். அது ஆறிய பிற்பாடு அதை மிக்சியில் போட்டு நல்லா 1 2 3ன்னு லாஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் அதை நல்லா ட்ரையாக பொடிக்கணும். பொடிக்கும் பொழுது உப்மா ரவையை விட இன்னமும் பொடியணும். அந்த மாதிரி பொடிச்சிட்டு இதில் காட்டியிருக்கிறபடி பொடிச்சிட்டு அதை ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுறணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒரு பாத்திரம் விச் கேன் டேக் அரவுண்டு 3 to 4 டம்ளர்ஸ் தண்ணி பிடிக்கக்கூடிய அளவு ஒரு பாத்திரம். அத்தனை தேவைப்படாது, இருந்தாலும் இந்த பாத்திரம் அளவு கரெக்டாக இருக்கும். இதில் அந்த ஒரு கரண்டி பொடியை போட்டு, நான் போட்டது ஒரு கரண்டி பொடி, அதே கரண்டி அளவில் நான் 7 கரண்டி தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டேன். கரைச்சிட்டு அதை அடுப்பில் ஏற்றி சின்ன அடுப்பில் வைக்கணும். சின்ன அடுப்பில் நம்பர் 1 பாயிண்டில் வச்சு அதை இளக்கிக்கிட்டே இருந்தோன்னா மெதுவாக கொஞ்ச நேரத்தில் அது நல்லா திளைக்க தொடங்கும். திளைச்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டு வரும். இதில் நான் காட்டியிருக்கேன், அதனுடைய பதம் காட்டியிருக்கேன். அதை எடுத்து ஊற்றும் பொழுது தெரியும், ஒரு தோசை மாவு இல்லை இட்லி மாவு பதத்தில் அது இறுகிண்டு வரும். அப்போ அடுப்பை நல்லா சின்னது பண்ணிவிட்டு அதில் நான் இந்த கஞ்சிக்கு தேவையாக ஒரு 3 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். அதாவது ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன், நாட்டு சக்கரை. யாருக்கு எது வேணுமோ போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதை நல்லா போட்டு கரைச்சிட்டு இன்னும் ஒரு கொதி விட்டுட்டு அதை எடுத்து ஆற வச்சுட்டு குடிக்கிற சூடு வரும் பொழுது எடுத்து குடிக்கலாம். ஓவராலாக இது கொதிக்கிறது, அந்த தண்ணி விட்டு கொதிக்க வைக்கிறது டில் சக்கரை போடுற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் மேக்ஸிமம் 1 or 1.5 minute தான் ஆகும். அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு குடிக்கலாம். ஓகே.
நான் 7 கரண்டி தண்ணி விட்டேன். நல்லா கரைச்சி அப்புறம் நல்ல தூக்கி விடுற கன்சிஸ்டன்சியில் வந்த அப்புறமும் எனக்கு ஒரு டவுட்டு வந்தது, ஒருவேளை இறுகிருமோன்ட்டு. அதனால இன்னொரு 8வது கரண்டி தண்ணியும் விட்டேன். இப்படித்தான் நம்ம பார்த்து கன்சிஸ்டன்சி பண்ணிக்கணுமே தவிர்த்து இதுக்கு இவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அரிசி பதத்தை பொறுத்து அதுவும் மாறும். இப்போ நான் பண்ணியிருக்கிறது 1 கரண்டி மாவு, 8 கரண்டி தண்ணி, 3 கரண்டி இந்த நாட்டு சர்க்கரை, அவ்வளவுதான். இதை ஆற வச்சு குடிக்கலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.